ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நீங்கள் பார்த்துட்டு அனிமே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். சரி கைஸ், நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பெருசாக இதை பற்றியும் கிடையாது. நம்ம சேனலோட இப்போ இருக்க சுச்சுவேஷன் அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவே. முதல்ல நான் இப்போ எப்படி அணியை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக போன வருஷம் 2025 பெருசாக சொல்லிட்டு அளவுக்கு ஒன்றும் போகல. ஒரு 1-2 அனிமே புதுசாக மேபி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த அனிமே எல்லாமே வந்து பழைய அனிமே தான். பழைய அனிமேனா என்ன சொல்கிறது, ஆல்ரெடி பார்த்து திரும்ப ரீவாட்ச் பண்ண அனிமேஸ் தான் வந்து நிறையா பார்த்துருந்தேன். அண்ட் வந்து புது அனிமே அவ்வளோவா எதுவும் பார்க்கல. நான் பெருசாக அனிமே பார்க்குற பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டுருக்கு. பட் இந்த வருஷம் நான் ஏன் திரும்ப அனிமேக்குள்ளே வந்திருக்கேன், அண்ட் இந்த யூடியூப் சேனல் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 பேர், அந்த அடேங்கப்பா 5 பேர் எப்போவுமே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்கள்ல, உங்கள் 5 பேருக்காக வந்து புது புது அனிமேஸ், அதாவது நான் ஆல்ரெடி பார்த்த அனிமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக நான் சேனலே ஆரம்பித்தேன். பட் அதை வந்து ஒழுங்காக பண்ணாத அதிலே விட்டுட்டு போயிட்டேன். அண்ட் வந்து நம்ம தமிழ் அனிமே கம்யூனிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா ரீச் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு இப்போ தெரியுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு பழைய ஃபீலோ இல்லை புதுதான கண்டென்ட்டோ வரதில்லை. அண்ட் என்ன ப்ரோ, அப்போ நீங்கள் பயங்கரமாக நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நானும் வழக்கம் போல் அரைச்சமாகவே தான் அரைக்க போகிறேன். என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட்டாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து அதே, ஏன்னா நான் நிறைய வீடியோ வந்து இந்த டெம்ப்ளேட் பேஸ்டாக நானே பண்ணிகிட்ருக்கிறதா நான் வந்து உணர்ந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இன்ட்ரொடக்ஷன், அடுத்து ப்ளாட்டு, அடுத்து என் தாட்ஸு, அடுத்து ஒரு கன்க்ளூஷன், அண்ட் வந்து கடைசி ஒரு மீம் போட்டு முடிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வீடியோஸாக தான் நான் போட்டுட்ருந்தேன். அது என் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிச்சு. ப்ளாட் சுற்றுறதும் அதே அதே மாதிரி இந்த ஜிஞ்சன் ஜெக்கில் ஓடிட்டுருப்பான்ல வண்டியை, அந்த மாதிரி போயிட்டுருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் பெருசாக போடலை. எனக்கே ஒரு பிரேக் மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் ஒரு வருஷம் காணாம போயிட்டேன். இப்போ திரும்ப வந்திருக்கேன். பாவம் நம்ம எப்படி கண்டென்ட் போடுறோம் அப்படின்ட்டு. நீங்களும் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு அனிமே பற்றி ஒரு 1 hour ஃபுல்லாக உட்காந்து பேசலாமா, இல்லை வந்து ஒரு மாங்கா பற்றிலாம் இப்போ யாரும் பேசுறதில்ல, மாங்கா பற்றி பேச ஆரம்பிக்கலாமா, இல்லை அண்டர்ரேட்டட் அனிமே பற்றி பேசலாமா, இல்லை வந்து என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த சொன்னதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து திரும்ப கம்பேக் மாதிரி கொடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலாம். நிறைய ரெக்கமெண்டேஷன் தான் கைஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படின்னா, படம் ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும், இந்த அனிமே ஃபிலாசபிஸு, கேரக்டர் அனாலிசிஸ், அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நிறைய இருக்குது. முக்கியமாக ஹைக்யூ பற்றி நிறையா வீடியோ இருக்குது. ஏன்னா ஹைக்யூ வந்து நல்லாவே என் வாழ்க்கையை கடந்த ஒரு 1.5 வருஷமாக நல்லா இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போட்டே ஆகணும். அந்த ஒரு வீடியோ வந்து நம்மளோட ஒரு 5-6 வீடியோ கழித்து பார்ப்போம். அது ஒரு 1 hour கிட்ட உட்காந்து பேசி ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்போது நீங்களாம் ஹைக்யூ பார்த்துட்டிங்களா? ஹைக்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம தமிழ் அனிமே கம்யூனிட்டி ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. இதை நல்லா பார்க்கும்போதே தெரியுது. நிறைய பேருக்கு வந்து ஏறி இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸு. பட் நம்ம சேனலில் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸை காணும். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுலாம் போகிறாங்க. தேடி வந்து ஒரு தனிப்படை அமைச்சு தேடிட்டுருக்கோம். கிடச்சா சொல்கிறோம், சேர்ந்து போய் அவங்க காலி பண்ணிடுவோம். அண்ட் வந்து இதுக்கு அடுத்துமே நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் நீங்கள் எதிர்பாருங்க, புது ரெக்கமெண்டேஷன்ஸோடு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து நிறையா சொல்ல வேண்டிய அண்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அனிமே நிறையா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து நம்ம நண்பர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமேஸ்லாம் சிலது இருக்குது, என் பர்சனல் ஃபேவரட்ஸ். அதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி நண்பர்களே, இப்போதைக்கு ஜனவரி 31 ஆரம்பித்தாச்சு. இந்த நியூ இயருக்கு வந்து நம்ம நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டு அண்ட் நம்ம லைஃப்பை மேம்படுத்துறதுக்கான ஒரு நல்ல இயராக இது நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இத்தனை வருஷமாக ஒன்றும் பெருசாக பிடுங்கல. பட்டு இந்த வருஷமாவது ஏதாவது கண்டிப்பாக பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்களும் நிறையா சாதிச்சு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக வாழ்த்துக்கள். மேலும் வளர வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நல்ல நல்ல வீடியோஸோட ஓரளவுக்கு டீசெண்டான எடிட்டிங்கோட திரும்ப வீடியோஸ் போட்டு கம்பேக் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த நிறைய அனிமேக்கு சீசன் 2லாம் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெல்ஸ் பேரடைஸ்க்கு சீசன் 2 வந்திருக்கு. அண்ட் சோலோ லெவலிங்க்கு சீசன் 2 சீசன் 3 வந்திருக்கு. அண்ட் நம்ம ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் சீசன் 2லாம் வந்திருக்கு. அதை பற்றிலாம் பேசலாமா? ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்ல ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதோடய ஃபைட்ஸ் பற்றி பேசலாமா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாங்கா பற்றி பேசலான்னு இருக்கேன். நிறைய மாங்கா படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த வருஷம். அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லா வருஷத்தோட கொஞ்சம் நிறைய வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின்டாக வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நைட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் தூங்கி காலையில் எழுந்திரிங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சண்டே எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு படத்தை பாருங்கள். ஒரு கிளாசிக் படம், அதாவது ஒரு ஜானி இல்லை உல்லாச பறவைகள், அது மாதிரி ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டேவை. கண்டிப்பாக அடுத்த சண்டேக்குள்ளே ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் எல்.